அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மார்ச் 7 மற்றும் 8ஆம் தேதியினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். பாருங்க, இந்த செய்திகள் அனைத்தும் இந்திய மற்றும் மாநில அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதைவிட மிக முக்கியமானது டிஎன்பிஎஸ்சியினுடைய தற்போதைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த வினாக்கள் மற்றும் இதற்கான விளக்கங்கள் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் கவனமாக நோட் பண்ணிக்கவும். சரி, இப்போ முதல் கேள்வி பாருங்க. எனது ஆண்கள் என்கிற மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? பாருங்க, ப. விமலா. கவனமாக பார்க்கணும். எனது ஆண்கள் என்கிற மொழிபெயர்ப்பு நூலிற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ப. விமலா அவர்கள். சரி, இங்கே கீழே வாங்க. இந்த ப. விமலா அவர்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தை சார்ந்தவர். பாளையங்கோட்டை த சேவியர்ஸ் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். மலையாளத்தில் நளினி ஜமிலா அவர்கள் எழுதிய என்றே ஆணுங்கள் என்கிற நூலை தமிழில் எனது ஆண்கள் என்கிற பெயரில் மொழிபெயர்த்திருப்பார். இந்த மொழிபெயர்ப்பிற்காக 2024ஆம் ஆண்டிற்கான மத்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவ கவனமாக பார்க்கணும். நளினி ஜமிலா என்றே ஆணுங்கள் எனது ஆண்கள். அதே மாதிரி பாருங்க, 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது. சரிங்களா? ஸோ கவனமாக எல்லா தகவலையும் நோட் பண்ணிடுவோம். சரி, அடுத்து ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. ஸோ ரெண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்தியா மற்றும் வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது. இது பொருளாதாரம் சார்ந்த கேள்வியாகவும் நம்ம பார்க்கலாம். D-72 பீரங்கிகளுக்கு இன்ஜின் உருவாக்குவதற்கான அந்த கொள்முதல் செய்வதற்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பாருங்க ரோசோஃபரோன் என்கிற நிறுவனத்தோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது. இந்த நிறுவனம் எந்த நாட்டை சார்ந்தது அப்படின்னா ரஷ்யா. சரிங்களா? மறந்துடக்கூடாது. அப்போ மிக முக்கியமான இந்தியா மற்றும் வெளியுறவு செய்தியாக இது இருக்கலாம். அப்போ ரோசோஃபரான் என்கிற நிறுவனம் ரஷ்யாவை சார்ந்தது. அந்த நிறுவனத்தின் பாருங்க D-72 பீரங்கிகளுக்கான இன்ஜின் கொள்முதலை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வாங்க போகிறது. சரி, அடுத்து மூணாவது கேள்விக்கு வாங்க. சரி, இப்போ இந்த மூணாவது கேள்வியை பொறுத்தவரைக்கும் பாருங்க, மார்ச் 8 பொறுத்தவரை உலக மகளிர் தினம். அப்போ அந்த உலக மகளிர் தினத்தை அன்று பாருங்க தமிழக செய்தி ஊடகத்து வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பாக பெண்கள் சார்ந்து பல்வேறு திட்டங்களும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருந்தது. சரிங்களா? அப்ப தமிழக முதலமைச்சர் பெண்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த மேற்கோளை அவர் குறிப்பிட்டிருந்தார். கவனமா பாருங்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்பதை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்ப இந்த வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் கந்தர்வன் அவர்களால் எழுதப்பட்டது. அப்ப தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகத்தில் இது இருப்பதால் ஒருவேளை யூனிட் 6 சார்ந்து இது கேள்வியாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இடம்பெறலாம். ஸோ கவனமாக நோட் பண்ணிடணும். அடுத்து வாங்களேன். ஸோ அடுத்த கேள்வி, அதே மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்று தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் இடம்பெற்றிருந்த மிக முக்கியமான திட்டம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். தமிழ்நாட்டில் எந்த அமைப்பின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது? தட்கோ. சரிங்களா? தட்கோ அமைப்பின் மூலமாக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டமானது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய அம்சம் என்ன பாருங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மகளிரை நில உடைமையாளர்களாக மாற்றுவதற்காக தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டம். இதன் மூலம் பாருங்க, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மகளிர்களுக்கு பெண்களுக்கு விவசாய நிலம் வாங்குவதற்காக 50% மானியம் அல்லது 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இதற்கான தகுதி பாருங்க, மகளிர் 18 வயதிலிருந்து 55 வயதிற்குள் இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் பாருங்க 3 லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடாது.
அதேமாதிரி பாருங்க, அதிகபட்சமாக நஞ்சை நிலமாக இருந்தால் 2.5 ஏக்கர், புஞ்சை நிலமாக இருந்தால் 5 ஏக்கர் வரை இந்த திட்டத்தின் மூலம் வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? அதேமாதிரி கவனமாக பாருங்க, இத்திட்டத்தின் மூலம் நிலம் வாங்கக்கூடிய பெண்களுக்கு 100% பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, வாங்கிய நிலத்தை, இத்திட்டத்தின் மூலம் வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகளுக்கு மற்றொருவருக்கு விற்பனை செய்யக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, இத்திட்டத்தின் மூலம் நிலம் வாங்குவதற்கு வங்கிகளில் கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அப்ப இந்த நன்னிலம் நில உடைமை திட்டம் என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்களை நில உடைமையாளர்களாக மாற்றுவதற்கு தமிழக அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டம். அப்ப இந்த திட்டம் தட்கோ அமைப்பின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்றிருந்த செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே என்கிற கூற்றுக்களில் எது சரி? பாருங்க, செந்தமிழ் நாட்டு தமிழச்சி தமிழக அரசனுடைய செய்தி ஊடகத்துறையால் வெளியிடப்பட்டிருந்த மிக முக்கியமான செய்தி. பாருங்க, தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் பெண்கள் திட்டங்களை போற்றும் வகையில் சமூக ஊடகங்கள் வழியாக நடத்தக்கூடிய போட்டி. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஒலிம்பிக் வராது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. சரிங்களா? அப்ப செந்தமிழ்நாட்டு தமிழச்சி என்பது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட வரும் பெண்கள் தொடர்பான திட்டங்கள் குறித்த மக்கள் எந்த அளவு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக சமூக ஊடகங்கள் வாயிலாக நடத்தக்கூடிய போட்டி. அப்ப இந்த போட்டியில பாருங்க, மொத்தம் 5 தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்படுகிறது. உங்கள் கருத்து மதிப்பு மிக்கது, சுயமி போட்டி செல்ஃபி, அதுக்கடுத்து ரீல்ஸ், அதுக்கடுத்து ஓவியம் வரைதல், கட்டுரை வரைதல் என்கிற 5 தலைப்புகளில் தமிழகம் முழுவதும் பெண்கள் திட்டம் பற்றிய போட்டியாக இந்த செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே போட்டி நடத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 2025ஆம் ஆண்டில் பெண்கள் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு வழங்கிய மிக முக்கிய விருதுகள் பாருங்க. 2025ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, 2025ஆம் ஆண்டிற்கான பெண்கள் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில விருது கடலூரை சார்ந்த கா சௌமியாவுக்கு வழங்கப்பட்டது. கரெக்ட். 2025ஆம் ஆண்டிற்கான மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது திருமதி அழகு மீனா அவர்களுக்கும் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. கரெக்டு. சரிங்களா? 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இன்ஃபர்மேஷனை கவனமாக நோட் பண்ணிக்கிறணும். இதில் பாருங்க, திருமதி அழகு மீனா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக இருப்பவர். அதே மாதிரி கலைச்செல்வி மோகன் அவர்கள் காஞ்சிபுரத்தின் மாவட்ட ஆட்சியராக செயல்பட்டு கொண்டிருப்பவர். இவங்க 2 பேரும் பாருங்க, பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்தியதற்காக சிறப்பாக செயல்பட்டதற்காக 2025ஆம் ஆண்டிற்கான பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது வழங்கப்படுகிறது. அப்ப இந்த 6வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது. ஸோ இன்ஃபர்மேஷனை கவனமாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்க, வாங்களேன். ஔவையார் விருதை பொறுத்தவரை பாருங்க, 2012ஆம் ஆண்டு முதல் சிறப்பாக செயல்படக்கூடிய பெண் ஒருவரை தேர்வு செய்து தமிழக அரசால் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதில் பாருங்க, 1 லட்சம் ரூபாய் மற்றும் தங்க பதக்கம் சான்றிதழ் வழங்கப்படும். இதில் பாருங்க, 2012ஆம் ஆண்டு இந்த ஔவையார் விருதை பெற்ற முதல் பெண்மணி திருமதி ஒய்ஜி பார்த்தசாரதி. அதுக்கடுத்து பாருங்க, 2021 சாந்தி துரைசாமி, 22 கிரிஜா குமார் பாபு, 23 கமலம் சின்னசுவாமி, 24 பசுடினா சூசைராஜ் என்கிற பாமா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது திருமதி யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ 6வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான தகவல், கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து 7வது கேள்விக்கு வாங்கினேன். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணைய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2021. சரிங்களா? இதுவும் பாருங்க, தமிழக அரசுடைய செய்தி குறிப்புகளில் இடம்பெற்றிருந்த மிக முக்கிய வெளியீட்டு தகவல். பாருங்களேன்,
தமிழ்நாட்டில் ஆதி திராவிட நலனை பாதுகாப்பதற்காக 1995 ஆண்டிலிருந்து பாருங்க ஆதி திராவிடர் நலக்குழு செயல்பட்டு வந்தது. முதலாக இந்த ஆதி திராவிடர் மாநில ஆதி திராவிடர் நலக்குழு 1995 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை இந்த நலக்குழு மாற்றி அமைக்கப்பட்டது. கடைசியாக பாருங்க ஏப்ரல் 2020 இந்த குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்தது. அதன் பிறகு இந்த குழுவை உருவாக்காமல் தமிழக அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணைய சட்டம் 2001 இயற்றி இந்த சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் என்கிற அமைப்பை தன்னாட்சி அந்தஸ்தோடு அட்டனாமி ஸ்டேட்டஸ்டோடு தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது. இப்ப ஆதி திராவிடர் பழங்குடியினர் குறித்த முக்கிய பிரச்சனைகளை ஆய்வு செய்து பரிந்துரை வழங்கக்கூடிய அமைப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது இந்த ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் நீதிபதி எஸ் தமிழ்வாணன் அவர்கள். சரிங்களா? அப்ப சட்டம் இயற்றப்பட்டது 2021. அதற்கடுத்து ஆதி திராவிட பழங்குடியினர் மாநில ஆணையம். அதற்கடுத்து தற்போதைய இந்த அமைப்பின் தலைவர் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி எஸ் தமிழ்வாணன். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. ஸோ இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசினுடைய மார்ச் 8 உலக மகளிர் தினத்தன்று தமிழக அரசு பெண்கள் குறித்து வாழ்த்து செய்தி வெளியிட்டிருந்ததில் முக்கியமாக இடம்பெற்றிருந்த ஒரு செய்தி தான். ஔவையார் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது பாருங்க, அதியமானுக்காக காஞ்சியில் இருந்து ஆட்சி புரிந்த தொண்டைமானிடம் தூது சென்றவர். கரெக்ட். இதெல்லாமே நமக்கு வரலாறு தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் படித்தது தான். நெடுமான் அஞ்சி போர்க்களத்தில் இறந்ததை ஔவையார் வருந்திய பாடல் பார்த்தீங்கன்னாக்க நெஞ்சம் உருக்கும் தன்மை உடையது. கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ மிக முக்கியமான யூனிட் 6 சார்ந்து கேள்வியாக இது இருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி. இதில் பாருங்க, அந்த செய்தி குறிப்பில் ஔவையார் அவர்களை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்க சேரமான் மரிவன்கோ சோழன் ராஜசுயம் வெட்ட பெருநற்கிள்ளி பாண்டியன் காணப்பேர் தக்க உக்கீர பெருவழுதி 3 பேரும் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்கிற செய்தியை ஔவையார் குறிப்பிட்டிருப்பதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து பாருங்க, இந்த சங்ககால ஔவையார் அவர்கள் மொத்தம் 59 பாடல்களை இயற்றியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னாக்க அகப்பொருள் சார்ந்தது 26, அகம் சார்ந்தது 26, மீதி இருக்கக்கூடிய 33 புறம் சார்ந்தது. சரிங்களா? அப்ப இந்த தகவல்கள் எல்லாமே யூனிட் 6க்காக நம்ம கட்டாயம் நோட் பண்ணி வச்சிடணும். அப்ப தமிழக செய்தி குறிப்பில் வெளியிட்டிருப்பதால் ஔவையார் குறித்த பாடல்கள் நம்முடைய ஸ்கூல் புத்தகங்கள்ல இருந்தா அந்த புத்தகங்கள் அந்த பாடல்கள் மற்றும் அந்த பாடல் தரக்கூடிய முக்கிய செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு போயிடுறது நல்லது. சரிங்களா? ஸோ கவனமாக தகவல்களை நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்களுக்கு எந்த நாட்டின் உயரிய தேசிய விருது வழங்கப்பட்டது? பாருங்க, மேற்கிந்திய தீவு நாடுகளில் ஒன்றான பார்படாஸ் நாட்டினுடைய உயரிய விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? பாருங்க, மேற்கிந்திய தீவுகளில் ஒன்றான பார்படாஸ் நாட்டு பிரதமர் அமோர் மொடாலி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஹனாரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் என்கிற அந்த நாட்டின் உயரிய விருதை வழங்கி இருக்கிறார். அப்ப நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக இந்த விருதை பெற்றுக்கொண்டவர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பபித்ரா மர்ஹெரிட்டா அவர்கள் நரேந்திர மோடி சார்பாக இந்த விருதை பெற்றுக்கொண்டார். பார்படாஸ் நாட்டினுடைய தலைநகர் பாருங்க, பிரிட்ஜ் டவுன். சரிங்களா? கவனமாக நோட் பண்ணணும். ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் பல்வேறு நாட்டின் உயரிய விருதுகள் வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் எந்தெந்த விருதுன்றது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பதற்கு தெளிவாக இதை நோட் பண்ணி வச்சிடணும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. சென்னை மகிழா நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? இது பாருங்க, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ
இந்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகமான பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் மகளிர் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்த தகவல் இடம்பெற்றிருந்திருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாடு சார்ந்து இருப்பதால் டிஎன்பிசி தேர்விற்கு மிக முக்கியமானதாக அமையலாம். அப்போ சென்னை மகிழா நீதிமன்றத்தின் பெண்களுக்கான நீதிமன்றத்தின் முதல் பெண் நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீதிபதி எஸ் விமலா அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார். சரிங்களா, அந்த குறிப்பில் பாருங்க, அனிதா குண்டு நல்லா பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் எவரெஸ்டில் ஏறிய முதல் பெண், 2 பக்கத்திலிருந்தும். அதுக்கடுத்து பாருங்க, இஸ்தார் அக்தர் காஷ்மீரை சேர்ந்த வீல் சேர் பாஸ்கெட் பால் பிளேயர். அதுக்கடுத்து வந்து வர்த்திகா சுக்லாவை பொறுத்த வரைக்கும் EIS மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியன் லிமிடெடுடைய முதல் பெண் தலைவராக செயல்பட்டு இருக்கிறார். அப்போ இது எல்லாமே பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இந்த 4 பெண்களை பற்றிய செய்திகள் இருப்பதால் நம்ம பார்த்துட்டு போயிடுறது நல்லது. இப்போ மற்ற பெண்களை பற்றி நம்ம பார்க்காட்டியும் பரவாயில்லை. சென்னை மகிழா நீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி எஸ் விமலா அவர்கள், இந்த தகவலை கட்டாயம் நம்ம பார்த்து விட வேண்டும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 11வது கேள்வி, நமாமி கங்கா திட்டம். சரிங்களா, 2014ஆம் ஆண்டில் கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்காக இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்ட். அப்போ இந்த திட்டத்திற்கு பாருங்க, 2022 ஐநா வந்து பார்த்தீங்கன்னாக்க உலகின் முதல் 10 மறுசீரமைப்பு முதன்மை முயற்சியில் ஒன்று என்று ஐநா அங்கீகரித்திருக்கிறது. கரெக்ட். சர்வதேச வாட்டர் அசோசியேஷன் பாருங்க, சர்வதேச நீர் சங்கம் இந்த திட்டத்திற்கு பாருங்க காலநிலை ஸ்மார்ட் பயன்பாடு என்கிற பட்டத்தை சமீபத்தில் வழங்கி இருக்கிறது. சரிங்களா, அப்ப நமாமி கங்காவை பொறுத்தவரை இந்த 3 கூற்றுகளுமே சரியானது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்திருப்போம், கவனமாக எழுதி வைத்துக் கொள்ளவும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்களேன். தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை எந்த தேதியில் வெளியிடப்பட்டது? பாருங்க, தமிழ்நாட்டில் மகளிருக்காக பல்வேறு முன்னெடுப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமானது தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை. பாருங்க, பிப்ரவரி 21, 2024 இத்திட்டம், இந்த கொள்கை தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. சரிங்களா, பாருங்க, இத்திட்டம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் பெண்களை மேம்படுத்துவதை தொலைநோக்கு பார்வையாக கொண்டது. இப்போ இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு அல்லது அடுத்த பெண்களுக்கான கொள்கை வெளியிடப்படும் வரை இது செயல்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொள்கையை மறு ஆய்வு செய்வதற்கான வழிவகைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு மாநில பெண்கள் கொள்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. அடுத்து கேள்விக்கு வாங்க. கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு மகளிருக்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் சிறப்பு விருது பார்க்கணும். கலைஞர் கலைத்துறை வித்தகர் சிறப்பு விருது மகளிருக்கானது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பி சுசீலா, தமிழ்நாட்டுடைய பின்னணி பாடகர் பி சுசீலா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தமிழ் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய சாதனையாளர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதாக கலைஞர் அவர்கள் பெயரில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி வழங்கப்படும். சரிங்களா, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வெற்றியாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. 2022 தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் இடம்பெற்றிருப்பது. இப்போ பாருங்க, 2022ஆம் ஆண்டில் ஆரூர் தாஸ் என்கிற திருவாரூர் தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கு கவிஞர் மு மேத்தா மற்றும் பி சுசீலா இருவருக்கும் வழங்கி இருக்கிறார்கள். இதில் பாருங்க, அந்த கேள்வியிலேயே உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும், மு மேத்தாக்கு வழங்கியிருப்பாங்க. அதே நேரத்தில் மகளிருக்கான கலைஞர் கலைத்துறை, அப்போ பொதுவாக கேட்டாங்கனாக்க மு மேத்தா வந்துடும். அப்போ மகளிருக்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது பி சுசீலா அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா, அப்போ 2023 மு மேத்தா அவர்களுக்கும் சுசீலா அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இதில் மகளிருக்கான அவ்விருதுன்னு சொன்னால் பி சுசீலா அவர்களுக்கு. சரிங்களா, சரி, அடுத்து வாங்க.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசினுடைய பெண்கள் தின சிறப்பு அறிவிப்பில் வெளியிடப்பட்டது முக்கியமான தகவல் தான். மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. முதல்ல பாருங்கள், 1917 ரஷ்யாவில் பெண்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து மார்ச் 8ஆம் நாள் அங்கு மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, 1975ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் அவை மார்ச் 8ஆம் தேதியை ஆண்டுதோறும் சர்வதேச மகளிர் தினமாக அறிவித்தது. 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மகளிர் தினத்தினுடைய கருப்பொருள் பாருங்க, அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகள் உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல் என்பதாகும். அப்போ இந்த 3 கூற்றுகளுமே சரியானது. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளவும். ஏன்னா இந்த 2 கூற்றுமேவும் தமிழக அரசுடைய செய்தித்துறையில் இருந்தது. கூடுதலாக இந்த ஒரு தகவல் மட்டும் நம்ம நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கவனமாக நோட் பண்ணிடணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 1975க்கு பதிலாக 1971 இருக்கும். தவறுதலாக ஸ்கூல் புத்தகத்தில் பிரிண்ட் ஆகிருக்கும். பழைய புத்தகம் வச்சுருந்தீங்கனாக்க ஸோ 75 1975 தான் ஐநா மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அறிவித்தது. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. பழைய ஸ்கூல் புக்கை வச்சுட்டு இதை தவறுன்னு போற்றக்கூடாது. அடுத்து வாங்க, 15வது கேள்வி. தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது? 1921 நீதி கட்சி ஆட்சியின் போதேவும் தமிழகத்தில் பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஸோ அப்போ இதனுடைய வரலாற்று பின்னணி பாருங்களேன். 1917 தொடங்கப்பட்ட த விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் இந்திய பெண்கள் சங்கத்தால் பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற முன்னெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. விளைவு பாருங்க, 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தில் பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கும் அம்சம் இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் பாருங்க, 1920 திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை, அதுக்கடுத்து 21 மெட்ராஸ் மாகாணத்திலும் அதைத் தொடர்ந்து பம்பாய் மாகாணத்திலும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க சுதந்திர இந்தியாவில் 1951-52 முதல் பொது தேர்தலிலேயும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. முதல் பொது தேர்தலில் பாருங்க, மொத்தம் 17.3 கோடி வாக்காளர்கள் இருந்தார்கள். இதில் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 8 கோடி. சரிங்களா? ஸோ கவனமாக ஒவ்வொரு கேள்வியும் நம்முடைய டிஎன்பிஎஸ்சியுடைய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய விளக்கங்களை கவனமாக நோட் பண்ணி வைத்துக் கொள்ளவும். சரிங்களா? மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய 2 எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் முறையாக பதில் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.